மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஸ்லீப் டிசார்டர், தூக்கமின்மை. தூக்கம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் எவ்வளோ காரணம் இருந்தாலும் எப்படி நாம் அதை வந்து அந்த தூக்கமின்மை, அதாவது அந்த ஸ்லீப் டிசார்டர் நம்ம குணப்படுத்தலாம்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அது தூக்கம் வராமல் இருக்கும். இல்லை அவங்க பண்ணுற வேலையில் வந்து பாதி முடிச்சுட்டு பாதி பெண்டிங் வச்சுருவாங்க, நைட் படுத்த தூக்கம் வராது. வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், பற்பல காரணம் இருந்தாலும் எப்படி அந்த தூக்கத்தை வந்து நம்ம வந்து சீக்கிரம் வரவழைக்கலாம், நம்ம ஒரு டெக்னிக் மாதிரி பார்ப்போம். இதை தூக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் சுரக்கும், அது பேர் மெலட்டோனின். ஹார்மோன் பேர் மெலட்டோனின். தூக்கம் வரல அப்படின்னா டாக்டர்ஸ் எழுதி தர மாத்திரை பேர் மெலட்டோனின். ரொம்ப சிம்பிள். ஸோ அது வந்து கெமிக்கல் மெலட்டோனின், உள்ள சுரக்கிற நேச்சுரல் மெலட்டோனின். நமக்கு கெமிக்கல் மெலட்டோனின் தேவையில்லை. யாரெல்லாம் தூக்கத்துக்கு மாத்திரை போடுறீங்களோ அவங்க இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை நிப்பாட்டி ஆகணும். நிப்பாட்ட போறீங்க ரொம்ப சீக்கிரமா. சொல்லித்தரேன் கேட்டுங்க. அந்த நம்மகிட்ட ஒரு கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட் பேர் வந்து பீனியல் கிளாண்ட். நம்மளுடைய மிட் பிரெயின், நம்மளுடைய ஸ்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினுக்கு நடுவில் இருக்கு. அது பார்த்தா பைன் ஷேப்ல இருக்கும், அதான் அந்த பேர் பீனியல் கிளாண்ட் பேர். எங்கே கேட்டீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துக்கங்க. சும்மா இது நீங்க குச்சியெல்லாம் பார்த்துடாதீங்க, சும்மா சொல்றேன், ஒரு இதை சொல்றேன். இந்த காலில் அந்த குச்சியை விட்டா இந்த பக்கம் வரும், அந்த குச்சியை எங்களை புருவமத்தில விட்டா பிடரிக்கன்ல வரும். இங்கே இந்த இந்த நேரம் பார்த்தா குழந்தை பார்த்தா குழிமா இருக்கும் பாருங்க, இதான் நம்மளோட 7th சக்கரா. இங்கே விட்டா கீழே வரும். இந்த 3 குச்சியும் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருக்க ஒரு கிளாண்ட், அந்த கிளாண்ட் பேரு பீனியல் கிளாண்ட் பேரு. நம்ம நாக்குல வாயை திறந்தோம்னா மேல் அன்னம் தொங்கிட்டு இருக்கும் ஒரு நாக்கு, அந்த நாக்குல இருந்து 2.5 இன்ச்சுக்கு மேல, இது சயின்ஸ், இது 2.5 இன்ச்சுக்கு மேல ஒரு பைன் ஷேப்ல இருக்கும், அதுதான் பீனியல் கிளாண்ட். உடம்புல எங்க உயிர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அதுதான் உயிர், சீட் ஆஃப் தி சோல். மனிதன் இறந்த உடனே வெளியே போயிடும், அதை யாரும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்குச்சு. அதை அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு, அதான் பீனியல் கிளாண்ட். அது சுரக்கிற ஹார்மோன் பேர் வந்து மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன். அப்புறம் செரட்டோனின், ஹாப்பி ஹார்மோன். அப்புறம் ஆக்சிடோசின், இதெல்லாம் சுரக்குது. அது இந்த ஹார்மோன் சுரக்கலை அப்படின்னா தூக்கம் வராது. இதான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஏன் தூக்கம் வரலாம்? ஹார்மோன் சுரக்கலை. சுரக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், உங்களுடைய வேலை பளுகள் இருக்கலாம், அதே மாதிரி வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம டாக்டர் போகிறோம், அவர் தர மாத்திரை பேர் மெலட்டோனின். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அந்த அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்காக நான் டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா கேட்டுங்க. இந்த 2 கையும் எடுத்துக்க, அப்படி இந்த பாம் எடுத்துட்டு இந்த 2 காதையும் நல்லா டைட்டாக பொத்திட்டு இம் சவுண்ட் தரணும். இம், இந்த ஓம்ல ரொம்ப ஆ ஓ இம் ஓம், அந்த சவுண்ட் இங்கே பாருங்க. நல்லா டேக் a deep breath, inhale. காதெல்லாம் க்ளோஸ் பண்ணீங்க. இப்போ பாருங்க. இந்த சவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கல்ல பார்த்தீங்கன்னா பிரெயின்ல வந்து 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தா ஒரு 90% அப்படியே அது வந்து ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மி. நீ ரெகுலராக பண்ண அது டப் டப் டப்னு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தா பழைய காலத்து ஞாபகங்கள்லாம் வரும், நல்லா பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா அந்த மெமரி பவர் கூடும், ஃபோக்கஸ் கூடும், இட் இம்ப்ரூவ் த கான்சன்ட்ரேஷன், எல்லாம் நிறைய பவர்லாம் இருக்குது. அதோட சேர்ந்து இந்த ஹார்மோனும் சுரக்கும். நீங்கள் நிறைய பிள்ளைங்களை பார்க்கலாம், குழந்தைகளை பார்த்தா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, ஆர்டிசம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரியா குழந்தைகளை பார்த்தா கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ்ஸாக இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க, அம்மானு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. நிறைய வருது இப்போ ஆர்டிசம் ப்ராப்ளம். அதுக்கும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதை மூடிட்டு ஓப்பன் க்ளோஸ் அது பண்ணும்போது உள்ள ஒரு ட்ரம் அடிக்க சவுண்டு கேட்கும். அப்போ அந்த நியூரான்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும். பாருங்க, இப்போ அப்படி பண்ணலாம். அதே மாதிரி இது எல்லாமே அருமையான டெக்னிக். மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம். அடுத்தது பாருங்க, லெஃப்ட் பிரெயின் பார்த்தா லாஜிக், ரைட் பிரெயின் கிரியேட்டிவிட்டி.
ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணலாம். அது பாருங்க. ரைட்ல க்ளோஸ் பண்ணிட்டு சவுண்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் சவுண்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு. இந்த பக்கம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ரைட்ல க்ளோஸ் பண்ணும் போது லெஃப்ட் பிரெயின் இந்த லாஜிக் வந்து டெவலப் ஆகுது. லெஃப்ட்ல க்ளோஸ் பண்ணி ரைட்ல ஃபுல்லாக கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ரெண்டும் அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பிராமரின்னு ஒன்று இருக்கு யோகாவில். ஆனால் இது பிராமரியோட கொஞ்சம் நாங்கள் வி ஜஸ்ட் மாடிஃபைட் த டெக்னிக். யோகா ஸ்கூலில் பார்த்தா பிராமர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கை வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, மிடில் ஃபிங்கர் வந்து ஐஸ், அப்புறம் ரிங் ஃபிங்கர் நோஸ், லிட்டில் ஃபிங்கர் மவுத்து, இது வந்து இயர். இதுதான் சொல்லித்தரது. இது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இதை வந்து தெரப்பிடிக்காக கொண்டு வந்துட்டோம். இந்த நோய்க்கு இது பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ ஸ்லீப் டிசார்டருக்கு யூஸ் பண்ணி பாருங்க. 21 டைம்ஸ் சும்மா மூடிக்கிட்டு பண்ணிட்டு இருங்க, அப்படியே தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஹார்மோன் பேர் மெலட்டோனின் உங்க உடம்புக்குள்ள உங்க பிரெயின்ல நேச்சரா சுரந்துக்கிட்டுன்னு அர்த்தம். சுரக்க ஆரம்பிச்சிடும். அது மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், நேச்சுரல் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரந்த உடனே அப்படியே தூக்கம் வந்துடும். இதில் விழுந்துருவீங்க நீங்க. 21 டைம்ஸ் பண்ணி பாருங்க, இதை தூக்கம் வந்துடும் ஈஸியா. என்ன இந்த ஓம் சாண்டிங் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சொல்றது? ஓகே, இப்போ நம்ம வேற மாதிரி வருவோம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பண்றது மாதிரி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. எண்ணெய் எடுத்துக்க, நல்லெண்ணெய் எடுத்துட்டு தலைக்கு தேய்க்கலாம். யார் கேட்டிங்கன்னா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்கு, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு. ஏதாவது ஒன்றே எடுத்துக்க. நீங்கள் எடுத்து நல்லெண்ணெய் எடுத்து நல்லா தலையில் தேங்க, உச்சந்தலையில் தேங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்க. பாடி ஃபுல்லாக தேங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுங்க, நல்லா எல்லா பாடி சும்மா உட்காந்து எண்ணெய் தேய்ச்சி உட்காந்து டிவிலாம் பார்க்கக்கூடாது. இங்கே உட்காந்து தேய்ச்சி உட்காந்து டிவி பார்க்குறது, இந்த ஃபோன் பார்க்கலாம் விட்டுருங்க. உங்கள் மைண்டு உடம்புக்குள்ள இருக்கணும். எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா அப்படியே நல்லா ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் குளிச்சுருங்க. நல்லா தூக்கம் வரும். இதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதாவது என்ன இந்த தூக்கம் வராத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணெலாம் எரியும், உடம்பு சூடாகிடும், உங்களுடைய லிவர் கிட்னி எல்லாம் ஹார்ட்ஸ் ரொம்ப உங்களுக்கு சூடாகி போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ணுங்க, இதே நல்லெண்ணெயை நீங்கள் சுட வச்சும் பண்ணலாம். அதாவது நல்லெண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்க, பூண்டு தட்டி போடுங்க. ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டு நல்லா அதை சுட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும்போது தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வராது. இப்போ கேட்பீங்க, எப்படி தேய்ச்சாலும் கோல்டு வருவாங்க? கோல்டு வராமல் இருக்குது. இது ஒரு டெக்னிக் இருக்குது, உங்களுக்கு கோல்டு வராது. அது பண்ணிங்க. அப்புறம் இன்னும் இதுவும் உங்களுக்கு டஃப்பாக தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய காலில் வந்து பெருவிரல் இருக்குல்ல, அங்கே நல்லா அப்படியே அப்ளை பண்ணுங்க. எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இது வந்து காலோடைய அந்த சோல்ஸ் ஆஃப் த ஃபீட், இந்த சோல்ஸில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த ஃபிங்கரை வச்சுட்டு இன்டெக்ஷன் வச்சு நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுங்க. அப்படியே அக்குப்ரெஷர் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக 10 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா போதும். எண்ணெய் தேய்ச்சிட்டு அக்குப்ரெஷர் மாதிரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பெருவிரலை தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இதெல்லாம். இதுக்கெல்லாம் போய் நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது, மாத்திரை போடலாம் விட்டுருங்க. இனிமேல் தேவையில்லை. எதுக்கு போகணும் டாக்டர் கிட்ட? நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா டாக்டர் போய் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், அட்டாக்காக போய் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் சும்மா தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் காய்ச்சலாம் டாக்டர், வயிற்று டாக்டர் போடாதீங்க தயவு செய்து. இனிமேல் தூக்கம் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த எண்ணெயை தொப்புலையும் விடலாம். படுத்துக்குங்க. படுத்து ஒரு சுமார் 3 டிராப்ஸ் தொப்புல விடுங்க. அப்படியே படுத்துக்குங்க. தொப்புல ஆட்டாதீங்க, சாயக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க அப்படியே. அதுவும் நல்லா தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. இது போக நட்மக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நட்மக் அதாவது ஜாதிக்காய் எடுத்து ஒரு பிஞ்ச் அப்படியே 2 விரல எடுங்க. ஒரு பிஞ்ச் எடுத்து நல்ல பால்னா பசும்பால், பாக்கெட் பால் கிடையாது, பசும்பாலில் அதை போட்டு நல்லா கலக்கிட்டு குடிங்க. தூக்கம் வந்துடும். அப்படியும் தூக்கம் இல்லையா, கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கங்க. எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், பரம்பரை ரகசியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தேவையில்லாமல் தூக்கத்துக்காக போய் மாத்திரெல்லாம் போட்டு உடம்பு வீணாக்காதீங்க. ஸ்லீப்பிங் டிசார்டருக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் போடக்கூடாது. எவ்ரி டேப்லெட் அண்ட் கேப்சூல் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஸ்பாயில் த கிட்னி அண்ட் டேமேஜ் த லிவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் அன்னசரியா இந்த பெயின் கில்லர் போடுறது, இந்த மாத்திரை போடலாம் மேக்ஸிமம் குறைச்சிக்குங்க. ஏன்னா பெயின் கில்லர் இஸ் நாட் பெயின் கில்லர், இட்ஸ் கால்டு லிவர் கில்லர், கிட்னி கில்லர். இதெல்லாம் குறைச்சிக்குங்க. நம்ம வந்து நாங்கள் டீச் பண்ண மருந்துலாம் வாழ்க்கை வாழ்ற நாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய உணவே மருந்து, சாப்பிட்ற சாப்பாடே மருந்தாக்க நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். மருந்து மாத்திரம் இல்லாத உலகத்தை உருவாக்கணும் நான் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே சூப்பர் ஸ்கூல் ஆஃப் யோகா நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ மெடிக்கல் யோகான்னு பேர்.
அந்த மெடிக்கல் யோகாவில் எல்லாமே நான் சொல்லித்தரேன். மாதிரி எப்படியெல்லாம் நம்ம வாழ முடியும், வாழ்க்கை வாழலாம், நம்ம உணவே மருந்தை எடுத்து வாழ்றது எப்படி நம்ம டாக்டர்ஸை போகாமல் இருக்கலாம், டாக்டரு, ஹாஸ்பிட்டலு, சர்ஜரி இதெல்லாம் கூடாது நமக்கு. அந்த 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 மாதிரி ஒரு மருந்து தான் வாழ்க்கையை நாங்கள் வாழ கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அந்த கோர்ஸ் பேர் மெடிக்கல் யோகான கோர்ஸு. 3 மாதம் படித்தாங்கன்னா போதும். ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர் இந்த மெடிக்கல் யோகா கோர்ஸை படித்தாருன்னா அந்த ஃபேமிலி மொத்தம் டாக்டர்ஸை போக வேண்டாம். நாங்கள் 8 டோஸ் நாங்கள் டீச் பண்ணுறோம். இல்லை 8 டோஸ் எல்லாத்துக்கும் நான் ரெமெடி கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் டயபெட்டிக் அண்ட் கேன்சர். ஸோ இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த ஃபேமிலி டாக்டர்ஸ்ட்டை போக வேண்டாம். என்ன இதுவும் கஷ்டமாக இருக்கா? ஓகே, இன்னொன்று பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபுட்லேயே டயட்லேயே கொண்டு வரலாம். பார்லி கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பார்லி கஞ்சி வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் மார்னிங் எடுத்துக்கோங்க. உடம்பு நல்லா கூலாயிடும், வயிறு நல்லா கூலாயிடும். அதே மாதிரி இளநீ அப்புறம் மோர் ரெண்டையுமே தினம் சாப்பிட்டு வாங்க. வயிறு கூலாயிடும், இல்லை ரிலாக்ஸாக இருக்கலாம், நல்லா தூக்கம் வரும். இளநீ வந்து பகல் எடுத்துக்கங்க, அதே மாதிரி மோரையும் பகல் எடுத்துக்கங்க. நல்லா யூரின் போகும், உடம்பு நல்லா கூலாயிடும். என்ன புரிஞ்சதா? இனிமேல் உங்களுக்கு தூக்கத்துக்காக மருந்து மாத்திரை வேண்டாம். நான் சொல்கிறப்பறம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றுனா பண்ணி பாருங்கள். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக தூக்கம் வரும். இதை அடுத்த அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.